அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் மதுரை தெற்கு தொகுதியில் பாஜக வேட்பாளராக களம் இறங்கும் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் மதுரை மாவட்டம் தேக்கள்ளுப்பட்டியில் பிறந்தவர். இவரது தந்தை ராமசாமி ரெட்டியார், தாயார் ருக்மணி அம்மாள். இவரது மனைவி திலகாஸ்ரீ ஓய்வு பெற்ற பொதுத்துறையின் தலைமை பொறியாளர். அவர் கள்ளுப்பட்டியில் உள்ள பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்த சண்முகம் பிள்ளை அவர்களின் மகள் ஆவார். பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் கள்ளுப்பட்டியில் உள்ள காந்தி நிகுத்தன் ஆசிரமத்தில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்து BSNL என்ற மத்திய அரசின் பொதுத்துறை இயக்குநராக தனது பணியை துவங்கிய பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பகுதி நேர ஆய்வாளராக பணிபுரிந்தார். 2007ஆம் ஆண்டில் காந்திய தத்துவத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவர். அதன் பின்பு சாஸ்திர பல்கலைக்கழகத்தில் மேலாண்மை துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்தார். 1985 முதல் RSS இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அந்த இயக்கத்தின் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றினார். 1995 முதல் சுதேசி உள்ளிட்ட விழிப்புணர்வு இயக்கத்தின் மாநில இணை அமைப்பாளராக செயல்பட்டார். 2016 முதல் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளராகவும் 2020 முதல் இன்றை வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளராக பணியாற்றி வருகின்றார். 2016ஆம் ஆண்டில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டவர். 2024ஆம் ஆண்டில் மதுரை நாடாளுமன்றத்தில் போட்டியிட்டு 2,21,000 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தில் வந்தவர். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மதுரை தெற்கு தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடுகின்றார். தாமரை சின்னத்தில் வர வேண்டும் என்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்கே இந்திய வரலாற்றில் எப்பொழுதும் இல்லாத ஒரு அரசியல் முன்னெடுப்பாக மகாராஷ்டிராவின் முதலமைச்சராக மாண்புமிகு தேவேந்திர பட்னவிஸ் அவர்களே பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்துள்ளார் என்பது சிறப்பு. தேசிய சிந்தனையிலும் இந்துத்துவ சித்தாந்தத்திலும் ஊறிய ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிகப்பெரிய பேச்சாளர் ஆவார். பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்த முகமாக பார்க்கப்படும் தலைவர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன். ஊடக விவாதங்களில் எதிர்த்தரப்பினரை தன் வாதங்களால் வெல்வதில் வல்லவர். இவர் பாஜகவின் முக்கிய முகமாக இருந்தாலும் அனைத்து கட்சி தலைவர்களிடமும் தொண்டர்களிடமும் அன்புடனும் நட்புடனும் பழகுபவர். சோசியல் இன்ஜினியரிங் என்று அழைக்கப்படும் ஜாதிய சமூகங்களை ஒருங்கிணைக்கும் பணிகளில் நிபுணத்துவம் பெற்றவர். முக்குளத்தோர், நாடார், யாதவர், பிள்ளைமார், முதலியார், செட்டியார், சௌராஷ்டிரா, விஸ்வகர்மா, நாயுடு, முத்தையர், தேவேந்திரர், பட்டியல் சமூகம் போன்ற பல்வேறு சமூகங்களில் நன்மதிப்பை பெற்றவர். வீரன் அழகு முத்துக்கோன் யாதவ் மற்றும் பேரரசர் பெரும்பிடுகு முத்தையர் ஆகியோருக்கு மத்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டது இவரது முயற்சியால். ஜம்புதீவு பிரகண்டம் தமிழகம் எங்கும் பிரபலமானதற்கு பெரும் பங்காற்றியவர். பிரதமர் ஐயா மோடி அவர்கள் DNT கமிஷன் அமைத்த போது தமிழ்நாட்டில் உள்ள DNT சமூக மக்களுக்கான நலனுக்கும் உரிமைகளுக்கும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக குரல் கொடுத்து வருபவர். ஐயா TM சவுந்தரராஜன் அவர்களுக்கு மதுரையில் திருவுருவ சிலை வைக்க வேண்டும் என்று கோரிக்கைகளை முதலாக 2020ஆம் ஆண்டில் வைத்தவர் இவர்தான். அதன் பின்புதான் அது நடைபெற்றது. முரசொலி அறக்கட்டளையின் பஞ்சமி நில விவகாரத்தில் டெல்லி வரைக்கும் சென்று மனு தாக்கல் செய்து இன்றும் நீதிமன்றத்தில் வழக்காக மாற்றியதற்கு இவர்தான் காரணம். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வருவதற்கு பெரும் பங்காற்றியவர். சாத்தூரில் மத்திய அரசின் 2000 கோடி முதலீட்டில் மெகா ஜவுளி பூங்கா அமைப்பதில் இவரது பங்கு முக்கியத்துவமாக இருந்தது. சிவகாசி பட்டாசு தொழில்களுக்கு நெருக்கடி வந்த போதிலும், சாத்தூரில் தீப்பெட்டி தொழிலுக்கு சீனாவின் சிகார் லைட்டர்களால் பிரச்சினை வந்த போதிலும் டெல்லி வரை சென்று மத்திய அரசிடம் பேசி பிரச்சினைகளை சரி செய்வதற்கு தொடர்ந்து முயற்சித்து வருபவர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன். தென் மாவட்டங்களில் வணிகர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், இந்து கோவில்கள் இவற்றுக்கெல்லாம் வரும் நெருக்கடிகளை உரிய முறையில் சரி செய்து கொடுத்து வெற்றி கண்டவர். இதுபோன்ற பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளால் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசனை மதுரை மக்கள் பெரிதும் நம்பி வருகின்றனர்.